ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி டீம்ஸ் வந்து ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் 2 டீம் பார்க்க போகிறோம் ரிட்டன்ஷன் ப்ரெடிக்ஷனில். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த 2 டீமும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் மேக்ஸிமம் அந்த 6 ரிட்டன்ஷனையும் பண்ண வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு பக்கம் இந்தியன் டாமினன்ட், இன்னொரு பக்கம் ஓவர்சீஸ் டாமினன்ட். ஸோ என்ன பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பாரு ஆக்ஷன் நடக்கும் போது எப்பயுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் காவி அவங்க 2 பேர் தான் கை தூக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி 6 பேர் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், காசு இருக்காதியா, என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏன் கத்துற? சரி சைலண்டா உட்காந்துட்டு இருந்து 2வது நாள் ஆக்ஷன். நான்லாம் ஆக்ஷன்லாம் காவியாக்காக பார்த்துட்டேன். நான்லாம் இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் வேற வழியே கிடையாது. அவங்க அத்தனை பேர் எடுத்து அவன்ற கட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க. யோசிச்சு பாரு, இப்போ 50 தான் இருக்கும் அவங்க பர்ஸ்ல. அதை வச்சு ஆமா மொத்தத்துக்கு ரிட்டைன் பண்ணா 40 தான் இருக்கும். அவ்வளவுதான் பாத்துக்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? வந்து போற செலவே ஆயிடுமா உங்களுக்கு? தெரியல, அதெல்லாம் உள்ள போய் தெரிஞ்சுப்போமா. என்னடா இது எஸ்ஆர்ஹெச் வந்து சோதனை. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். ஒவ்வொரு டீமை பற்றி இந்த ஐபிஎல் நடக்கும்போது நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், இது எத்தனை பேர் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டீம் வந்து இந்த 2 டீம் தான். ஏன்னா மற்ற டீம் நீ ஓரளவுக்கு நீ ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், சென்னை சூப்பர் கிங்கே எடுத்துக்க நீ சொல்லலாம். ஆனால் இதில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவேன்றதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஈஸி தான். மும்பை இந்தியன்ஸும் சரி எஸ்ஆர்ஹெச்சும் சரி டீம் கோர் சூப்பரா வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்கள தான் ரீடைன் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ரிட்டன்ஷன் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களை கண்டிப்பா அவங்க பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஆனா பண்றதும் பண்ணாதான் அவங்களோட இஷ்டம், அது நமக்கு தெரியாது. அது அப்படின்னா பெல்ட் அடிக்கலாம் அவங்க. ஒரு வதந்திகள் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ரோஹித் சர்மா வந்து அடுத்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருக்க மாட்டாரு, அவர் வந்து போயிடுவார். இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி எவ்வளவு கொடுத்தோம் வாங்க தெரியாது. அது மட்டும் தான் வதந்திகள் இருந்துச்சு இல்ல, நிறைய டாக்லாம் இருந்துச்சு. ரிஷப் பண்ட் சிஎஸ்கே கூட்டு வந்துட்டீங்க, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே கூட்டு வந்துட்டீங்க, யாரெல்லாம் ரிலீஸ் இப்படி இருக்குல்ல. இப்ப இன்னொரு கொஸ்டினுமே எனக்கு இருக்கு. நீங்க இந்த ரேஞ்ச் ஓவர் வச்சிருக்கீங்களா 18, 14, 11 சொல்லிட்டு, இதுல எப்படி நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க? திரும்ப 18 கீழ வருவீங்க அப்படின்ற கொஸ்டினபிள் இருக்குல்ல. இதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்லாம், ஏன்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டுக்க நிதிஷ், ஏன்னா ஓவராலா பொறுத்தவரைக்கும் T20யோட ஹீரோ, இந்தியாவோட ஹீரோஸ் எல்லாருமே அங்கதான் மும்பைல தான் இருக்காங்க. ஸ்கை ஒரு பக்கம், பும்ரா ஒரு பக்கம், ரோஹித் சர்மா ஒரு பக்கம், திலக் வர்மா, எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பிளேயரா அங்க இருக்காங்க. இப்போ எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க? அதானே இப்போ மும்பை இந்தியன்ஸும் சரி, இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச்சும் சரி, மற்ற டீம்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பட் இவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது 18 கோடியில 2 பிளேயரை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட ஆப்ஷன் இருக்கு. 2 பிளேயர்ஸ் அவங்க ரீடைன் பண்ண முடியும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து போயிடுறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 6 ஸ்லாட்லயுமே பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டுமே ப்ரெடிக்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 18 கோடி, 14 கோடி, 11 கோடி அந்த 3 ஸ்லாட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா. ஃபர்ஸ்ட் வந்து ஹர்திக் 18 கோடிக்கு. என் தரப்புல வேற இருக்கு. சரி ஓகே. 14 கோடிக்கு சூரியகுமார் யாதவ். ஓகே. 11 கோடிக்கு திலக் வர்மா. ஓகே. திரும்பவும் 18 கோடிக்கு நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா. 14 கோடிக்கு ரோஹித் சர்மா. ஒரு அன்கேப்டு பிளேயர் வந்து நேஹல் வதேரா. இப்படி வந்துட்டாங்க. இல்ல அன்சுல் கம்போஜும் போலாம் 4 கோடிக்கு. ஐ மீன் அன்கேப்டு பிளேயர். திலக் வர்மா இதுல வர இருப்பதுல 11 கோடி. ஓகே ஃபைன். சோ இந்த மாதிரி 6 பேரையும் அப்படியே ரீடைன் பண்றதுக்கு அவங்க கிட்ட இது இருக்கு. ஆனா இங்க ரோஹித் சர்மாவுக்கு அது கம்ஃபர்டபுளா, அதாவது அந்த 14 கோடிக்கு செகண்ட் ஸ்லாட்ல இது 5th ரீடைன் பண்றதுக்கு அவர் ரெடியா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல ரீடைன் பண்றதுக்கு ரெடியான்றதே ஒரு क्वेश्चनபிளா தான் இருக்கு. இப்போ பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் 18 கோடி கேட்டா, T20ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற நம்ம ஸ்கையும் 18 கோடி கேட்டாருன்னா T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் அவரு. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. என்னன்னா நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே வீடியோல, என்ன அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அவங்க ரீடைன் பண்ணிக்கலாம். ஆனா பர்ஸ்ல இருந்து அது போயிடும். இப்போ 3 பேருக்கு 18 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணீங்கன்னா பர்ஸ்ல வேல்யூ இருக்காது. எல்லாரோட क्वेश्चन நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரோஹித் 18 கோடிக்கு வைப்பார், 4 பேருக்கு 18 கோடி எங்க போறது? கொடுத்தா போக வேண்டியதான். மும்பை இந்தியன்ஸ் போயிட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அப்பாட்ட ஒரு ஒரு 500 கோடி இறக்க சொல்லு, அதெல்லாம் முடியாதுப்பா, இங்க 120 கோடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும், வேற வழியே இல்லை. ஆனா நீ சொல்ற மாதிரி தான் ஆப்ஷன் தான் வந்தா. எப்படி பார்த்தாலுமே பும்ரா நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்க சொல்ற மாதிரி சொல்றப்பா ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் 18 கோடி தாண்டி போவார், டெஃபினட்டா போவார். பும்ரா அதுக்கு ஒர்த்தபிள் தான். அதனால நீங்க 18 கோடி பும்ராக்கு நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப ஸ்கையோட பிரச்சனை, இப்ப மும்பை இந்தியன்ஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணாலும் 18 கோடிக்கு மேல போவாரு. டெஃபினெட்லி ஸ்கையும் போவாரு, டெஃபினெட்லி பும்ராவும் போவாரு, ஆமா ரோஹித்தும் போவாரு. ஏன்னா அது என்ன பண்ணுவாங்க இப்போ? அதுதான் எனக்கு கொடுமையிலும் கொடுமை. அவங்களுக்கு ஆர்டிஎமும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நானும் கேட்க இப்ப சொன்ன பத்தி எல்லாத்தையும் இதனால தான் எனக்கு மும்பை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு வீடியோ வந்து மும்பை இந்தியன்ஸ் சொல்லும் போது சூப்பர், இன்னைக்கு ஒரு செம்மையான வார் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன். ஏன்னா அந்த 6 பிளேயருமே மாணிக்க மாதிரி தான் இருக்காங்க. இதுல யாரை நீ குறைச்சி இடம் போடுவேன்? இல்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல இப்ப நீ கேட்ட பத்தி ரோஹித் சர்மா நான் 14 கோடி வைக்கிறேன், எப்படி முதல்ல 14 கோடிக்கு அவரு அக்செப்ட் பண்ணுவாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மும்பையோட லெஜெண்ட், மும்பைக்கு 5 கோப்பை வாங்கி கொடுத்த ஒரு சூப்பரான கேப்டன் லெகசினா கண்டிப்பா ரோஹித் சர்மா தான் நீ சொல்லுவோம். தோனி மாதிரி நான் டீமுக்காக தான் ஆட போறேன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா 14 கோடி நான் அதை அன்கேப்டு லிஸ்ட் கொடுத்தா கூட வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி எடுப்பாராங்கிறது எனக்கு டவுட் தான். இன்னொன்னு கெரியர் எல்லாரும் தோனி ஆட முடியாது இல்ல.
இல்லண்ணா அதுக்காக சொல்லலண்ணே. இப்ப சிஎஸ்கேக்கு தோனி ஒண்ணு பண்றாருல்ல, அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் நான் பண்ணணும்னு ரோஹித் நினைச்சாருன்னா அதை பண்ணலாமே அப்படின்றதுதான். 14 இப்போ கோடி எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, மேபி நீ சொல்ற மாதிரி ரீடென்ஷன் பண்றாங்க அப்படின்னாலுமே இப்போ வந்து ஆல்ரவுண்டர்ல ஒரு நல்ல ஃபார்மேட்ல ஹர்திக் பாண்டியா இருக்காரு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேட்டிங்ல ஸ்கை இருக்காரு ஒரு பக்கம், பவுலிங்ல பும்ரா, இந்த 3 பேருமே சிம்ம சொப்பனமா தான் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் சரி டீம் இந்தியாவுக்கு சரி. இப்போ இவங்க 3 பேருக்குமே 18 கோடி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, உள்ளேருந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ பர்ஸ்ல எவ்வளோ இருக்கும்? அம்பானி பாரு, அம்பானி கிட்ட இல்லாத பணமான்ற மாதிரி ஒரு கொஸ்டினபிள் அப்போ வரும்ல. சரி 41 கோடி தான் நம்மகிட்ட இருக்கு. பிசிசி அங்கதான் வச்சாங்க செக். இது நாட் ஒன்லி இவங்களுக்கு மட்டும் இல்ல, எஸ்ஆர்ஹெச்க்கு அதே ஆப் தான். எனக்கு 8 பேர் ரிட்டையர் பண்ணலாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. எஸ்ஆர்ஹெச் இவங்கள கூட கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஓவர்சீஸ் பிளேயராவே ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் பிளேயருக்கு போகணும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க யாருக்கு போய் எடுப்பாங்க? சோ ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இதுதான் இந்த பிளேயர் லிஸ்டா வரப்போன்ற இது நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பும்ராக்கு 12 கோடி தான். இது வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பண்ணுவாங்களா இல்லையாங்களே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னா எனக்குமே தோணுது. ரோஹித்தா? ஆமா, ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஒருவேளை ஸ்கை வந்து கேப்டன்சிக்குள்ள வரேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியன் டீமோட கேப்டனா ஒரு பக்கம் இருக்காரு. மேபி ஸ்கையை நம்ம கேப்டனா புஷ் பண்ணுவோமே, வாய்ப்பு இருக்கு அதுக்கு. நீ கேப்டனா புஷ் பண்ணுவோமே, ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணி தான் பாப்போமேன்னு ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டா. ஏன்னா 18 கோடிக்கு ஹர்திக் பாண்டியா போவான்னு கேட்டால் நான் சொன்னேன் டெஃபினட்டாக வாய்ப்பு கிடையாது. டெஃபினட்டாக வாய்ப்பே கிடையாது. ஒரு மெகா ஆக்ஷனில் வந்து நீ 18 கோடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏலத்துக்கு போனா அந்த அளவுக்கு இல்லை. ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டில் T20 ஒரு நல்ல பேர் எடுத்தாருன்னு ஓகே, ஹர்திக் பாண்டியா எடுப்பாங்க. 18 கோடிக்காடா தாராளமா போவாரு. ஹர்திக் பாண்டியா பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர், இந்தியாவோட நம்பர் 1 ஆல்ரவுண்டர். ஓகே ஒத்துக்கிறேன். நான் 18 கோடி போவாருன்றது தான் தெரியல. அதுக்குள்ளே பும்ரா வெறும் பவுலிங் தான், 4 ஓவர். ஆனா 4 ஓவர் தான் அங்க ஆட முடியாம. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர், அதிரடி பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஃபீல்டர், ஆட்டிடியூட் அதான். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா போவாரு. 6 இங்க வந்து ஸ்கையோ பும்ராவோ கூட அந்த ரேட்டுக்கு போவாங்கன்னு தெரியும். பும்ரா போவார் அவரோட பவுலிங் ஸ்கில்லுக்கு. ஆனா அதை விட ஹர்திக் சம ரேட்டுக்கு போவாரு. அவரெல்லாம் வெளியே விட்டாங்கன்னா ஆக்ஷன்ல பிச்சுக்கிட்டு போவாரு. அதுல எந்த டவுட்டுமே எனக்கு கேப்டன்சில ஒரு குளறுபடி இருக்கு. மேபி ஆகுமான்னு ஒரு அதுவும் இருக்கு. கேப்டன்சி மெட்டீரியல், கேப்டன்சி பண்ண 3 சீசன்ல 2 ஃபைனல் ஆடி இருக்காரு, அதுல 1 சாம்பியன். அப்ப என்ன பண்றது? சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி அவங்க என்னதான் அப்படின்னா அக்டோபர் 31க்குள்ள அறிவிச்சிருவாங்க. தீபாவளிக்குலாம் வெடிச்சு கொண்டாடலாம். இந்த பேர் நம்ம இருக்காங்க, நமக்கு இப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீமும் நம்புறேன். அதான் மேபி வேணா இந்த 6 பேர் தான் இருக்கலாம். இதெல்லாம் விட பெரிய. ஆனா திலக் வர்மா ஓகேவா? அவனுக்கு இஷான் கிஷன் பேக்கப் போக மாட்டாங்கன்னு தோணுதா? திலக் வர்மா ஏன் அந்த ஆப்ஷனுக்குள்ள நீ வரல? அதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன் இஷான் கிஷன் மேலே போக மாட்டாங்க? ஒரு நல்ல ஓப்பனர் அண்ட் ஸ்டில் இவ்வளோ வருஷமா மும்பைக்கு ஆடிட்டு இருக்க ஃபியூச்சரும் கூட தான். ஏன் இஷான் கிஷன் மேலே ஃபோக்கஸ் போல? 11 கோடிக்கு வேல்யூ இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் 11 கோடிக்கு வேல்யூ எடுத்துலான்றியா? 2 கோடி போதும் அப்படின்றியா? போக மாட்டார் இஷான் கிஷன் அவ்வளோவா 16 கோடிக்கெல்லாம் போக மாட்டார். ஆனால் திலக் வர்மா கண்டிப்பாக போவார். திலக் வர்மா வந்து ஸ்டெடி பேட்ஸ்மேன், அவரால் இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். இஷான் கிஷன் வந்து அடிச்சு அவுட் ஆகிறதுக்குலாம். இப்போ ஆக்ஷனில் போயிட்டு மேபி ராஜஸ்தான் ராயல் அவர் பிக் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னதுக்கு பிரச்சனை? மும்பை இந்திக்கு தானே பிரச்சனை. ராஜஸ்தான் ராயல் பிக் பண்ண அவசியம் இல்லை, ஜெய்ஸ்வால் இருக்காருங்க. அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? கேக்குறேன் சொல்லுங்க, வழக்கமா சொல்லுவீங்களே சிஎஸ்கே வரக்கூடாது. சிஎஸ்கே ஏமா கம்ப்ளீட்டா டீம் நல்லா வேணா. இப்போ நீங்க அப்படிதானே ஆரம்பிச்சிட்டீங்க. யாரை ரிலீஸ் பண்ணாலும் இல்ல நாங்க எப்படி இருந்தா மும்பை இந்தியன்ஸ் ப்ரீவியஸ் இருக்கார்ல அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி தோனி அதுக்கு ஒரு வாட்டி ஸ்கெட்ச் போட்டாரு. இந்த வாட்டி அது ஸ்கெட்ச் போட்டு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏபிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மும்பை யூஸ் பண்ணல. எப்படா நடக்கும் அதெல்லாம் விடுறா, சும்மா ஏதோ பேச்சு சொல்றதா சீரியஸ் ஆகிட்டு இருக்கா. பட் ஸ்டில் இதாங்க மும்பை இந்தியன்ஸோட இது பக்காவா சொன்னேன். லாஸ்ட் விஷயம் எனக்கு அந்த இஷான் கிஷன் மேல் மட்டும் ஒரு டவுட் இருந்துச்சு. திலக் வர்மா உள்ள கொண்டு அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் ஓகே அக்செப்ட் பண்றேன். மேபி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இது நாம சும்மா சொல்றதா. நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டே தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா லிஸ்ட்லயுமே இஷான் கிஷன் கிடையாதுங்கிறது தான் உண்மை. நம்ம இப்போ எஸ்ஆர்ஹெச் பக்கமா போயிடுவோம். ஸோ இங்க எப்படி நம்ம இந்தியா பேஸ் பண்ண ஒரு கோர் இருக்கோ அவங்கள பத்தி இப்ப பேச போறது கிடையாது. ஆக்ஷன் அப்ப பேசி என்னதான் எஸ்ஆர்ஹெச் எடுத்தா காவியா பேர் மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சரி ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே காவியா பத்தி தான் பேசினாரு. நம்மளால எவ்வளவு தூரம்? சரி சரி ஓகே, காவியா வந்து அதனால தான் இன்னைக்கு ஜெயிலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே, நல்ல டீம் எடுங்க. திரும்ப காவியா மூஞ்சி அப்படி பார்க்க முடியாது தலைவர் சொல்லுவாரு. இருக்கிற டீம் இப்போ ஒழுங்கா ரீடைன் பண்ணுங்க அப்படின்னு தான் இப்ப சொல்லணும். சோ இப்போ வந்து இதுல வா இவனோட ரிட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் கமின்ஸ் மார்க்கற வெங்கடா போல 18 கோடி மார்க்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன பண்ண இருக்க மாட்டாங்கன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா யோசிச்சு பாரு, போன டைம் இருந்தாரு, எதுவுமே பண்ணல. போன டைம் அவர் கேப்டன்சி தரலையே. அவருக்கு பிளேயர் உள்ள இருந்தாரு, பிளேயராவே எதுவுமே பண்ணலையே. அது உண்மைதான். எப்படினா ரீடைன் பண்ணுவாங்க? மார்க்கெல்லாம் மறந்துடுங்க, அவ்வளவுதான். பேட் கமின்ஸ் 18 கோடி பேட் கமின்ஸ்க்கு ஒரு ஓகே ஆஸ் எ கேப்டனா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டுக்காக கொடுக்குறோன்றதுக்காக ஓகே ஃபைன் சூப்பர். ரெண்டாவது என்ரிச் கிளாசன் 14 கோடி கிளாசனுக்கா? ஆமா, என்ரிச் கிளாசன் 14 கோடி. டிராவிஸ் ஹெட் வர மாட்டார் அந்த இடத்துல. சரி நீ சொல்லு முடியும். அபிஷேக் சர்மா 11 கோடி. ஓ இப்படி வேற இன்னொரு 18 கோடி இருக்கு. அதுக்கு டிராவிஸ் ஹெட் 11 கோடி. அபிஷேக் சர்மாவா? ஆமா 18 கோடி டிராவிஸ் ஹெட். அபிஷேக் சர்மாலாம் போவாரு, ஆல்ரவுண்டர், அதிரடி பேட்ஸ்மேன். கோடி போவாரடா. லாஸ்ட் சீசன் அடிச்சு அடி ஞாபகம் இருக்கா? ஓகே, ஆனா 11 கோடி போவாரடா. ஓவர்னே
கண்டிப்பா போவார். இவருக்கு ஆர்டிஎம்லாம் யூஸ் பண்ணவே முடியாது உங்களால. கண்டிப்பா பெரிய ரேட்டுக்கு தான் போவார். உண்மையாக சன்ரைசர் தான் மாட்டிட்டாங்க நான் சொல்லுவேன். அப்படியா? சரி ஓகே. டிராவிஸ் ஹெட்டுக்கு 18 கோடி. இது இல்லாம அந்த இன்னொரு 14 கோடிக்கு வந்து எடுக்கிறதுக்கு பிளேயர் கிடையாது. அவங்க புவனேஸ்வர் குமார்லாம் 14 கோடிக்கு ரீடைன் பண்ண மாட்டாங்கறதா என்னோட ஒபினியன். அது இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்கேப்டு பிளேயரா இப்போதைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. பட் இப்போ பங்களாதேஷ் டூர்ல மேக்ஸிமம் அவர் கேப் வாங்கிடுவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால அவரையும் ரீடைன் பண்ண முடியாதோ எனக்கு தோணுது. அது இல்லாம யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு யாருமே இல்ல பெருசா அவங்க ரீடைன் பண்றதுக்கு. ஸோ அதனால 2 ஆர்டிஎம் அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்குமோன்னு தோணுது. நட்ராஜன் சேலத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாரு? நட்ராஜன் சாலத்துல இல்ல ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணலானே, வாய்ப்பு இல்லைண்ணே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இருக்குண்ணே, புவனேஸ்வர் குமார் கேப்டு தானே. அதான்டா எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஒரு ஆடிருக்காரா இடையில? ஆமா 2022 வரைக்கும் ஆன ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் டவுட் ஆயிடுச்சு, ஆஹா உண்மையா ஆடி இருக்காரா? ரொம்ப நாள் ஒரு ப்ரொஃபைல் சர்ச் பண்ணி பார்த்தாலும் யூபி லீக்ல அவர் போட்ட பவுலிங் தான் ஞாபகம். அந்த அளவுக்கு ஆயிட்டாரு மனுஷன். டேய் நல்ல பிளேயர்ரா அவர். நீங்க அதான் தோனி இருக்கிற வரைக்கும் சொல்லிச்சாங்கப்பா. நல்ல பிளேயர் தானே. ஆமா இருக்க மாட்டோம். சரி நம்ம அப்படியே ஓகே ஓகே இல்லண்ணே. சரி ஓகே. ருத்ராஜுக்கு என்ன நடந்துச்சு அதான் எல்லாருக்கும் நடக்கும், சஞ்சய் சாம்சன் நடந்துச்சு அதான் எல்லாருக்கும் நடக்கும். ஆமா அதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வேற ஒரு நியூஸை போட்டு ரைட்டு ஓகே. புவனேஸ்வர் குமார் எடுப்பாங்க. இல்ல எடுப்பாங்கன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு புவனேஸ்வர் குமாருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இங்க ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் அபிஷேக் சர்மாவை தான் ரீடைன் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். சூப்பர்ரா. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் அப்டேட் எல்லாமே அக்டோபர் 31 வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டீம். இதுக்குள்ள எத்தனை ரூமர்ஸ் வர போகுதுங்கிறதா இப்ப என்னோட கேள்வி. இல்ல இவன் எங்க வர போறான், இவர் ஆர்டிஎம் பண்ண போறாங்க பண்ணுவாங்க. ரிட்டென்ஷன் அப்டேட் ரூமர் கொடுத்தா கூட பரவாயில்ல, இவர் இங்க இருந்து அங்க போறாரு, அவர் அங்க இருந்து இங்க வராரு, ரூல்ஸ் படி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல எனக்கு. ஆமா ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே ரூல்ஸை பாத்துங்க, அது தெளிவா தெரிஞ்சுனா நீங்க அப்படிலாம் ரூமர்ஸை கிளப்பவே மாட்டீங்க. யாருக்கு தெரியல லாஸ்ட் மினிட்ல உண்மையாக கிளப்புவாங்கடா. இப்போ வரைக்கும் பாரு பண்ணிட்டு திரும்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். நீங்க வேற வரும்போது ஆஃபீஸ்ல தான் சொன்னேன், தலைவா ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் எல்எஸ்ஜி தான் ஆடுறான். எல்எஸ்ஜி மும்பை விட்டாதானடா எல்எஸ்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கு. ரூமர்ஸை நிறுத்தவும் ஆல்நாட் ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணவும். சூப்பர்ண்ணே. அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ எல்லா அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டீமை பற்றி நாங்கள் அந்த ரிட்டென்ஷனில் யாரெல்லாம் இருக்க போகிறா அண்ட் யாரெல்லாம் வந்து வெளில விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான், எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். அங்கேயே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.